ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி அப்படின்னா, இது வந்து கோவக்காய். ஸோ கோவக்காயை இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஒரு 5 மினிட்ஸ்லேயே குக் பண்ணிடலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வந்து நல்லா பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஆயில் நல்லா போட்டு ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கோவக்காய் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கே தெரியும் கோவக்காயில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, சும்மா சப்புன்னு தான் இருக்கும். ஸோ அது எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா உருளைக்கிழங்கு நம்ம எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு இதை வந்து அந்த டேஸ்ட்டில் நம்ம இதை வந்து கொண்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் நல்லா வேவட்டும். இதில் தண்ணி வந்து சேர்க்கவே கூடாது. நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணதோடு சேர்க்கணும். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அது சேர்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு இது மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். தண்ணி வந்து சுத்தமாக ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணலனா தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா வெண்டைக்காய் மாதிரி வலுவலுன்னு ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வந்து சேர்க்காதீங்க. நான் தண்ணி சேர்க்காம டைரெக்டாக நான் ஆயிலில் போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இதோடு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு அடுத்த வீடியோஸ் வந்து போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இதோட கொஞ்சமாக நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி விடுறேன். பாருங்கள், நான் நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிக்குது. ரொம்ப எண்ணெய் வந்து நம்ம இதில் வந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம பேன்லேயும் ஒட்டாது. ஸோ அதனால் இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. நல்லா உப்பு அந்த மிளகாத்தூள், அந்த கார்ன்ஃப்ளவரு, மஞ்சத்தூள் எல்லாம் அப்படியே எல்லாத்தோடு சேர்த்து ஒட்டி வரணும். ஏன்னா இதுக்கு வந்து சுத்தமாக டேஸ்ட்டே கிடையாது. அதனால் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து மூடிடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் திறந்து மறுபடியும் இந்த மாதிரி லேசாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு மூடிட்டோன்னா போதும். நல்ல ஒரு சுவையான டேஸ்டான ஒரு நம்மளுக்கு வந்து கோவக்காய் ரெசிபி, அதாவது கோவக்காய் வறுவல் சொல்லலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கோவக்காய் நிறைய குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக இதை வீக்லி ஒன்ஸாவது எடுத்துக்கணும். ஸோ அந்தளவுக்கு இதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. அடுத்தது வந்து இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளுடைய கோவக்காய் பொரியல் சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். இன்னும் குக் பண்ணணும் இன்னும் உங்களுக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா முருவ இருக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் போட்டு இப்படி எடுத்திங்கன்னா இன்னும் பாருங்கள், பார்க்கவே எப்படி நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா அப்படியே ரெட் கலரில் நல்லா பொரிச்ச மாதிரி ஆயிரும். நம்ம ஆயிலில் போய் டீப் ஃப்ரை பண்ணுறதை விட நம்ம இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 1 ஸ்பூன் எண்ணெயோடையே கரெக்டாக வந்துடும். நல்லா பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களை வந்து அடுத்த வீடியோஸில் மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.